பொட்டேட்டோ பெரி பெரி ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது சைட் டிஷ்லாம் கொடுத்துட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி க்யூப் சைஸில் நல்லா கொஞ்சம் திக்காகவே கட் பண்ணி வச்சாச்சு. பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கை 2 சைடு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஹாஃபாக வந்து கட் பண்ணிவிட்டு இதை வந்து 3ஆக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும். திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ தண்ணியில் எல்லாத்தையும் போட்டு வச்சாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா கிழங்கையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக அழகாக கட் பண்ணியாச்சு. இதை வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றி கிழங்கு அதில் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு இதை வந்து ஒரு 50% மட்டும் வேக வச்சு இதை எடுத்துக்கலாம். ரொம்ப வேக வைக்க வேணாம், 50% வேந்தால் போதும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலக்கி விட்டுருங்க. அப்போ தான் உப்பு காரம்லாம் நல்லா பிடிக்கும். இப்போ வந்து 50% வெந்துருச்சு. இதை அப்படியே நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தனியாக இதை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பவுலில். இப்போ எல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இது கூடவே நான் வந்து ஒரு 4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கிறேன். இதை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கலாம். எல்லா கிழங்கு மேலேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டெய்லியுமே கேட்டே இருப்பாங்க, விடவே மாட்டாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி உருளைக்கிழங்க ஒரு கட்டரில் வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து 1 by 1 இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு இந்த மாதிரி டூத் பிக் இருந்தால் இந்த மாதிரி நம்ம குத்தி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா கிழங்கையும் நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. பார்த்திங்கன்னா இப்போ எல்லா கிழங்கையும் இந்த மாதிரி பண்ணி வச்சாச்சு. ஒரு சட்டியில் எண்ணெய் நல்லா காஞ்சோடனே போட்டிங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடி பிடிக்காது. இந்த மாதிரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். அந்த பெரிய பெரிய மசாலாவோட டேஸ்ட்டு அல்டிமேட்டில் இருக்கும். மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே இப்போ வந்து இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. மறுபடியும் இருக்கிற கிழங்கு ஃபுல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே பெரிய பெரிய மசாலா சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இதை வந்து இந்த மாதிரி மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக நமக்கு வந்து பெரிய பெரிய மசாலா ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வெஜிடபிள் பிரியாணியோட இதை வந்து நான் சைடிஷாக கொடுத்து விட்ருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.